பாவக்காய் வித்தாதான் சாப்பாடு. படிக்க போனால் எங்களுக்கு சோறே இல்லை வீட்டை. வாகரை பிரதேசத்தின் எல்லைப்புற கிராமமான கல்லரிப்பு கிராமத்திலே சிறுவர்கள் பாடசாலையிலிருந்து இடைவிலகிய நிலையில் வீதியோர வியாபாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்களுடைய குடும்பத்தின் பொருளாதார நெருக்கடியை சீர் செய்வதற்காகவும் அவர்களுடைய அடிப்படை தேவையான உணவு தேவையினை பூர்த்தி செய்வதற்காகவும் இச்சிறுவர்கள் பாடசாலை இடைவிலகி வீதியோர வியாபாரங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏனைய சிறுவர்களைப் போலவே இவர்களுக்கும் கல்வி கற்கும் ஆசை இருந்தாலும் தங்களுடைய குடும்பத்தின் பொருளாதார நெருக்கடியால் கல்வி கற்க முடியாத சூழ்நிலையில் வீதியோர வியாபாரங்களில் குழந்தை தொழிலாளர்களாகவே காட்சியளிக்கின்றனர். எனக்கு 3 சகோதரம். அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். பாவக்காய், நாப்பழம், தாமரைக்காய், வீரப்பழம் எல்லாம் விற்று தான் சமைச்சு சாப்பிட்றாங்க. ஸ்கூலுக்கு போனால் சாப்பாடு இல்லை. நான் ஸ்கூலுக்கு போகிறதா இல்லை பாவக்காய் விற்கிறதான்னு பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றும் தெரியா. நாங்கள் பாவக்காய் விற்றுட்டு வந்தால் தான் எங்களுக்கு சாப்பாடு. படிக்க விருப்பம். படிக்க போதுன்னா நான் பாவக்காய் விற்க போகிறேன். பாவக்காய் விற்றாதான் சாப்பாடு. படிக்க போனால் எங்களுக்கு சோறே இல்லை வீட்டை. ஆனால் அந்த பிள்ளைக்கு நல்லா படிக்கிறதுக்கு விருப்பம். ஆனால் என்னென்னு சொன்னால் பாவக்காய் அந்த புள்ளட்ட 4 எனக்கு பொம்பளை பிள்ளைகள், ஒரு பொடியனும் அந்த பொம்பளை பிள்ளை 3. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு அந்த புல்லை விற்றுத்தான் சாப்பாடு வீட்டுக்கு நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கோம். கூடுதல் என்னென்னு சொன்னால் இன்னும் எடுக்க மாட்டாங்க. காரக்காரன் பிள்ளைகள்கிட்ட தான் எடுப்பாங்க. இறக்கப்பட்டு பிள்ளைகள்கிட்ட தான் வாங்கிட்டு போவானுவோல். வாங்கிட்டு போகலாம். இப்போ நான் அந்த புல்லை விற்று கொண்டு பள்ளிக்கு நான் அனுப்புகிறதா இல்லை பாவக்காய் விற்க அனுப்புகிறேன்ட்டு எனக்கு தெரியாமல் இருக்குது.